Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge நல்லா போயிட்டு இருந்தது. ஊடால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. பட் ஆனா உங்களோட weight loss அப்படின்றது சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன். சோ ஃபங்க்ஷன் வந்துருச்சு, வீட்டு வேலைகள் அதிகமாச்சு, அதனால பண்ண முடியல அப்படினு சாக்கு சொல்லாதீங்க. ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதனால வேற வழியில நம்ம கண்டினியூவா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ எனக்கு என்னன்னா ஃபீவரோட தலையில நீர் கோர்த்துச்சு. தலை பாரம் சொல்லுவாங்க இல்லையா, தலையில நீர் கோர்த்துட்டாலே நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுற ஒரே விஷயம் தலையில நீர் கோர்த்தாதான். சும்மா தலையில நீர் கோர்க்குமான்னு கேட்டா கிடையாது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு அந்த மாதிரி ஆச்சு, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் எம்எஸ்சி ஃபைனல் இயர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு இப்போதான் வந்திருக்கு. அப்போ எஃபெக்ட் எப்படி வந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். கீழே குனிஞ்சா கண்ணுலேருந்து மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுகும். ஸோ அந்த தலையில் நீர் கோர்த்துருச்சு அப்படின்னா மேலே ஒரு பெரிய கல்லை வச்சு கட்டி விட்டுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். குனிய முடியாது, நிமிர முடியாது, ரொம்ப பாரமாக இருக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க தான் நான் நார்மல் நிலைமைக்கு வருவேன். அந்த பாரமே தலையில் நீர் கோர்த்த அந்த பாரமே என்னாகும், என்னோட உடம்ப ரொம்ப அப்படியே உருக்குற மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் கொண்டு வரும். இப்போதைக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ண வேணாம். இன்னொரு விஷயம் மெயினாக என்ன சொன்னாங்கன்னா, தலைக்கு குளிக்காதீங்கன்ட்டாரு. கொஞ்சம் அழுகு சேர்ந்தாலே என்னால் தலைக்கு குளிக்காமல் இருக்கவே முடியாது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாகவே இருக்குது, உறுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். பட் நான் எக்ஸசைஸ் பண்ணி காமிக்க முடியாது, அதனால தான் நான் சொல்ல வரேன். தலை பாரமாக இருக்கும்போது நான் கீழே குடிஞ்சேன் அப்படின்னா அப்படியே கிருகிருன்னு சுற்றும், என்னால் அதை பண்ண முடியாது. மற்றபடி ஃபீவர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக ஒரு சின்ன பிரச்சனை தான், எனக்கு கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். எப்போவுமே ஆஸ்பத்திரி பக்கம் போகக்கூடாது அப்படின்னு தான் நினப்போம். அப்படி நினைக்கும் போது தான் ஒரு 10 நாளைக்கு வச்சு செய்யும் நம்மளுக்கு. இருந்தாலும் அதையும் நம்ம மன தைரியத்தோடு சமாளிக்கணும், அதுதான் மெயினான விஷயங்கள். ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கே இந்த தலையில் நீர் கோர்த்துட்டு அந்த மனதைரியன்றது குறைஞ்சிரும். அப்புறம் என்னால் அந்த பெயின் தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும் பெயின். அப்போ எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் திட்டுவேன், எனக்கு ஏன் மொட்டை அடிச்சிங்க, எனக்கு ஏன் முடிய அடர்த்தியாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு எங்கள் அப்பாவெல்லாம் திட்டுவேன் நான். இப்போ எங்கள் அப்பாவை திட்ட தான் செய்வேன் நான். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு முடியலன்னு வருத்தம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு முடியிருந்தும் ஏன்டா முடியிருக்கு இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினப்போம். பட் பரவாயில்ல, ஒரு 4-5 நாள்லாம் தேறிடுவேன் நானுமேவும். 12th வீக்கோட ஃபஸ்ட்டு டே லோயர் பாடி, செகண்ட் டே அப்பர் பாடி கூட எக்ஸசைஸ் பண்ணணும். நான் வீடியோ போடலை, சனி ஞாயிறில் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் துப்புரம் எந்திரிக்க முடியல, அதனால் நான் வீடியோ போட முடியல. நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்குமே 12th வீக்கோட 3rd டே, 80வது நாள். இன்றைக்கி அப்பர் பாடி கூடிய ஒர்க் அவுட் தான் பண்ணணும். அப்பர் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றது நான் கொடுத்துட்றேன். 15 எக்ஸசைஸ் எப்பயும் போல் பண்ணுங்கள். 15 எக்ஸசைஸோட நேமும் கொடுக்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு நேம் தெரியல அப்படின்றவங்க, ஏற்கனவே நம்ம போன வீக் 11th வீக்கோட ஃபஸ்ட் டே எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, அதோட எக்ஸசைஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸசைஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அது ஏற்கனவே நம்ம செஞ்சுருப்போம். அந்த எக்ஸசைஸ் சேர்த்து தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எப்போயுமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூல் டவுன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் எப்போ எக்ஸசைஸ் பண்ணி முடிக்க போகும்போதும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பிளாங்க், எல்போ பிளாங்க், அதுக்கப்புறம் கோப்ரா போஸ், பாலாசனா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, நம்மளுக்கு ஃபுல் பாடியும் டவுன் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாங்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு ஏன்க்கா காமிக்கலன்னு கேட்பீங்க. பெரிய அளவில் நான் சாப்பாடு எதுவும் சாப்பிடல, என்ன சாப்பிட முடியல என்னால். இப்போ சாப்பிட முடிஞ்ச ஒரு 3 ஐட்டம் அப்படின்னா, இட்லி 1 சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஆப்பிள், மத்தியானத்துக்கு கொஞ்சமாக கஞ்சி தான் குடிக்க முடியுது, திருப்பி சாயந்தரமும் ஒரு ஆப்பிள் எங்கள் வீட்டில் 3 பேர் பங்கு போட்டு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் திருப்பி ராத்திரிக்கு 2 இட்லி, இவ்வளோதான் சாப்பிட முடியுது. சாப்பாடு மேலே அந்தளவுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா இந்த பெயின் இருக்கும்போது அதுக்கு மேலே என்னால் ஹெல்த்தியாக அப்படி சாப்பிட முடியல. டயட்டில் கூட நான் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டேனே சொல்லலாம், நல்லா நிறைய ஐட்டம் சாப்பிட்டேன் அப்படின்னே சொல்லலாம், எனக்கு பிடிச்சதான் நான் சாப்பிட்டேனே சொல்லலாம். பட் இந்த சமயத்தில் என்னால் பழங்களும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா தலையில் நீர் கோர்த்துருக்கும் போது நான் ரொம்ப பழங்கள் எடுத்துன்னா திருப்பி எனக்கு மூக்கடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்னென்னா, இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டாலும் எனக்கு மூக்கடைச்சிடும், நெஞ்சில் சளி சேர்ந்துடும். ஸோ நான் அதுவும் எடுக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக நாட்டு வைத்தியங்கள், வீட்டு வைத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சாப்பிட்ற ஃபுட்டு இதுதான் 4-5 நாளாகவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இட்லி, கஞ்சி, ஆப்பிள், இந்த 3 மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் தான் ஆரஞ்சு எடுக்க சொல்லியிருக்காங்க, விட்டமின் சி எடுக்க சொல்லியிருக்காங்க, வெறுமனே உரிச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது நான் இன்னும் எடுக்கலை, 2 நாள் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ண முடியல, அதே நேரத்தில் எக்ஸசைஸும் பண்ண முடியல. பட் ஆனால் நீங்கள் விடாமல் டயட் அண்ட் எக்ஸசைஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வீடியோ, நாள் கழிச்சு வீடியோவில் சப்ஸ்கிரைபரோட சந்தேகங்களும் சரி, அடுத்து என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்றத டெய்லி கண்டிப்பாக ஒரு
4 to 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டுடுறேன். இப்போ என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவு வாக்கிங் மட்டும் கொஞ்சம் நேரம் வெளியே போய் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தால் நல்லா உடம்புக்கும் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்குது. ஏர்லி மார்னிங் வாக்கிங் நான் போகலை, ஏன்னா அந்த குளிர் வேற கூட கொஞ்சம் தலகணத்தை கொண்டு வந்துடும். அதனால் அந்த ஏர்லி மார்னிங் வாக்கிங் விட்டுட்டு கொஞ்சம் வெயில் வரும்போதும் ரொம்ப வெயிலும் இல்லாமல் நல்லா மீடியமாக இருக்கிற சமயத்தில் வாக்கிங் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் வாக்கிங் போயிட்டு வந்தால் கொஞ்சம் அது ரிலீஃபாக இருக்குது. கொஞ்சம் ஏதாவது சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருங்க. விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் அதே மாதிரி தான் சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அதை மறக்காமல் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க. ஸோ 12th வீக்கோட எக்ஸசைஸ் அண்ட் டயட்டை நீங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உன்னை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.